ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்க நேர்மையும் நீதியும் தான் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாக இருப்பாங்க. துலாம் அப்படிங்கிறது காற்று ராசியாக சொல்லப்படுது. இவங்க எல்லோரிடத்தும் காற்றை போலவே கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் உடையவங்களாக இருப்பாங்க. நடை உடை பாவனங்களில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். எதிர்பாலின ஈர்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்களாக சொல்லப்படுது. பஞ்சபூதங்களில் இந்த ராசி காற்று ராசியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்க காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடு இவங்க பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலை வந்தாலுமே தாங்கள் எடுக்கும் காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. துலாம் ராசியினர் அனைவரும் பொறுமைப்படுத்தும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவங்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லோரும் சமம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. முக்கியமாக கதை கவிதை கலை போன்ற நிகழ்ச்சிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உடையவர்களாகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகளாக இருப்பாங்க. தனக்கேற்ற துணையை தானாகவே கண்டெடுத்து உயிருக்கு மேலாக பாதுகாப்பாங்க. நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வமும் காட்டுவாங்க. துலாம் ராசினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வாங்க. மேலும் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் காதலிப்பதால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவங்க கிட்ட காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலாக உங்களை அவங்க கண்டிப்பாக மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு விஷயத்தில் சரியான கருத்து இல்லை அப்படின்னா அதில் எது சரியானது எது தவறானதுன்னு துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவர்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க காணப்படுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சற்றென்று புரிந்து அதற்கேற்றாற் போல நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றலும் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அவர்களுக்கு நெருக்கமானவங்க தவறான பாதையில் சென்றால் அவர்களை அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது எடு கெட்டது எடுத்துரைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல்
குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது குறிப்பிட்ட இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார பற்றாக்குறை நீங்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆயினும் கூட அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உண்டாகும். வரவு 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகும். இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனம் பெறும் பொழுது நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீரென பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல அமையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தில் சீராக்கி கொள்வீங்க. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று, பணிபுரிய வேண்டும் என்று முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கக்கூடும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி எடுப்பீங்க. மேலும் பொது வாழ்வில் ஏற்பட்ட விழிப்புணர்வுகள் வீண் பள்ளிகள் ஆகலும். ஆயினும் கூட அனுகூல தலங்களுக்கு சென்று முறையாக சர்ப்பகிரக வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாகவே விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நன்மையான பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உண்டாகும். கல்யாண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கைகூடி வருங்க. கட்டிடம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குங்க. மேலும் மிதுன ராசிக்கு குருன் சென்றிருக்காரு. அவரது பார்வை பலனால உங்கள் ராசி புனிதமடையுது. எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உறவினர்கள் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க. கொடுத்த பணம் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. வரன்கள் வாசல் தேடி வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரிய வருமானம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சுய விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மின் சாதன பொருட்கள் போன்றவை வாங்குவதன் மூலமாக விரயங்களை சுப விரயங்களாக உங்களால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது. வாகன பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலையானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிக்காகவோ உறுதுணையாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது. இதனால் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.